ஹாய் மக்களே, வெல்கம் டு மினி vlog. ஆடி மாசம் அப்படின்னாலே ஆடி திருவிழா தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரிதான் ஆடி வெள்ளி அதுல இன்னும் ஸ்பெஷலா இருக்கும். இன்னைக்கு ஆடி வெள்ளி, அதனால நானும் என் மாமியார் எல்லாம் சேர்ந்து நாங்க கோயில் தெருவுக்குள்ள வந்தாச்சு. இப்ப நம்ம கோயில் தெருவுக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னாலே நம்ம கண்ணுல படுறது என்னடா வாங்கலாம் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். இங்க எல்லா ஐட்டமுமே இருந்தது. வளையல்ல இருந்து நமக்கு சாமிக்கு தேவையான அர்ச்சனை பொருள்ல இருந்து எல்லாமே இருந்தது. சரி, ஓகே, நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிட போயிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் மாமியாரும் கோயிலுக்குள்ள போயிட்டோம். அதுக்கப்புறம் பாப்பா வந்து சாமி சவுண்டு கேட்கறதுனால அவளுமே வந்து வெளியில ஒரு ஒரு சந்தோஷமா இருந்தா. அப்புறம் வந்து வாசல்லே வந்து பால் வந்து குடுப்பாங்க. ஸ்டோர் மாரி வச்சிருந்தாங்க. அந்த சாமிக்கு பால் வேணும் அப்படின்னா, அங்க வாங்கிட்டு போயிட்டு பசும்பால் தான் அது. அங்க வாங்கிட்டு போயிட்டு நம்ம சாமிக்கு குடுத்தோம் அப்படின்னா, அவங்க அதுல அபிஷேகம் பண்ணுவாங்க. இந்த கோயில் வந்து நாங்க அடிக்கடி வந்திருக்கோம். நான் இந்தியா வரப்பல்லாம் வந்து என் வீட்டுக்காரர் இந்த கோயிலுக்கு கூட்டிட்டு வருவாரு. ஏன்னா வந்து நமக்கு வந்து இந்த கோயில்ல கண் திருஷ்டி ஏதாவது இருக்கு, இல்ல ஏதாவது நம்ம வீட்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி போயிட்டு வந்தோம், இல்ல ஒரு நாள் தங்கிட்டு வந்தோம் அப்படின்னா, கண்டிப்பா அது சரியாயிடும் அப்படின்றது அவரோட நம்பிக்கையா இருக்கும். இப்ப கோயில் திருவிழா டைம் அப்படின்றதுனால கட்டையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து பொங்கல் வச்சுட்டு எடுத்துட்டு போறவங்க, மாவிளக்கு வச்சு எடுத்துட்டு போறவங்க எல்லாம் இந்த லைன்ல போற மாதிரி இருக்கும். அப்புறம் நமக்கு சாமியுமே வந்து 3 சாமி மாதிரி வச்சிருப்பாங்க. ஒண்ணு வந்து அம்மன் தனியா இருப்பாங்க. ஒண்ணு புத்துல இருக்க மாதிரி ஒரு அம்மன் தனியா வச்சிருப்பாங்க. இந்த கோயில் வந்து திருவிழா டைம் மட்டும் இல்லாம எப்பயுமே வந்து கூட்டமாவே தான் இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நைட் நிறைய பேர் வந்து தங்கியிருப்பாங்க. ஏன்னா அங்க உள்ள அந்த ஸ்கின் டிசீஸ் இருக்கவங்க எல்லாம் வந்து அங்க வந்து தங்குவாங்க. அது கண்டிப்பா வந்து தங்குனா அப்படின்னா வந்து அது எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில்ல சொல்லுவாங்க. கோயிலுக்கு வந்தாலே ஒரு அமைதியா இருக்க மாதிரி இருக்கும். இந்த டைம் நம்ம திருவிழா டைம் கூட்டமா இருக்கும்னு நினைச்சு வந்தோம். பட் வந்து மார்னிங்கே அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால நாங்க லேட்டா போயிட்டோம். ஸோ கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் வந்து 11 மணிக்கு மேலதான் ஒரு அபிஷேகம் இருக்கு. அதுக்கு தான் கூட்டம் வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, நம்ம போய் சாமியை போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் மாமியார்லாம் போயிட்டு சாமியை பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் கம்மியா தான் இருந்தது கூட்டம் அப்படின்றதுனால சாமியை கொஞ்சம் நல்லா திருப்தியாவே பார்க்க முடியும். நாங்க வந்த டைம் திருவிழா டைம் அப்படின்றதுனால நிறைய கோயில் என்னால இப்ப பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா கூட என்னால இந்த திருவிழா அப்படிலாம் பார்த்துருக்க முடியாது. நான் இதெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில வந்துட்டோம். சரி, வளையல் வாங்கி போடலாம். திருவிழா அப்படின்னாலே வளையல் தானே நமக்கு ஞாபகம் வரும். சரி, வளையல் வாங்கி போடலாம் அப்படின்னு போனோம். அப்ப அங்க ஒரு அக்கா இருந்தாங்க. அந்த அக்கா நேமும் சசி தான் போல. என் பேரே வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த அக்கா கிட்டே வளையல் வாங்கலான்னு அந்த அக்கா கிட்டே வாங்கினோம். செமையா போட்டு விட்டாங்க. வளையல் எந்த சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவுக்குமே வளையல் குட்டியா அழகா இருந்தது. அவ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வளையல் போடுறா. எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. போட மாட்டா அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா அவளுமே வளையல் போட்டுக்கிட்டா. அது